வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்து பல வருஷம் ஆச்சு. இப்போ திடீர்னு ஒரு வாரிசு சான்றிதழ் தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க? இது நிறைய பேருக்கு வர ஒரு பெரிய தலைவலி, ஒரு சட்ட சிக்கல். ஆனா கவலைப்படாதீங்க, சமீபத்துல வந்த ஒரு கோர்ட் தீர்ப்பு இந்த மொத்த குழப்பத்துக்கும் ஒரு சூப்பரான சிம்பிளான வழியை காட்டியிருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். இந்த விஷயத்த நம்ம ஒரு கதையா புரிஞ்சுக்கலாம், சரியா? ஒரு குடும்பம் அவங்களோட சொத்துரிமைக்காக 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 24 வருஷம் காத்திருந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, அவங்களோட அந்த நீண்ட போராட்டத்துக்கு இப்போ ஒரு முடிவு கிடைச்சதா இல்லையா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த முழு சட்ட பிரச்சனைக்கும் ஆணிவேரா இருந்த ஒரு நிஜ சம்பவத்தை பாத்திரலாம். ஏன்னா இந்த ஒரே ஒரு கேஸ் தான் நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கிற ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. சென்னையைச் சேர்ந்த அரசுன்னு ஒருத்தர். அவரோட அப்பா 1998லேயே இறந்துட்டாரு. அப்போ அவங்க குடும்ப வாரிசு சான்றிதழ் வாங்கல. சரி, பல வருஷம் போயிடுச்சு. இப்போ குடும்ப நிலத்துக்கு பட்டா வாங்கலான்னு முயற்சி பண்றாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வாரிசு சான்றிதழ் இல்லாம பட்டா தர முடியாதுன்னு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ வாங்கலான்னு 2022ல வாரிசு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணினா அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? அரசு மாதிரி ஏன் இத்தனை பேர் இந்த சிக்கல்ல மாட்டி தவிக்கிறாங்க? அதுக்கு காரணம் இது வரைக்கும் இருந்த சில ரொம்பவே சிக்கலான கடுமையான விதிகள் தான். அப்படி என்னதான் அந்த பழைய ரூல்ஸ் சொல்லுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒருத்தர் இறந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்க கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ கிட்ட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சர்டிபிகேட் ஈஸியா கிடைச்சிடும். ஆனா 1 வருஷம் தாண்டிடுச்சுன்னா நீங்க தாசில்தார் கிட்ட போகணும். சரி, அதுவும் போச்சு. ஒரு 7 வருஷம் கடந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க நேரா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு போராடி தான் இந்த வாரிசு சான்றிதழையே வாங்க முடியும். இது எவ்ளோ கஷ்டமான, நேரத்தை வீணடிக்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த விதிகளோட விளைவு என்ன ஆச்சு? ரொம்ப சிம்பிள். அரசு மாதிரி சட்டத்தை பத்தி அதிகம் தெரியாத ஆயிரக்கணக்கான சாதாரண மக்கள் வாரிசு சான்றிதழ் வாங்க முடியாம வருஷக்கணக்கா தவிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸ்னு அணையிறது எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமா என்ன? சரியா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேம் சேஞ்சிங் தீர்ப்பை கொடுத்திருக்கு. இது இந்த மொத்த பிரச்சனைக்குமே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் நீதிபதி பரத சக்கரவர்த்தி கொடுத்த அந்த தீர்ப்போட முக்கியமான அம்சம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, பல வருஷம் கழிச்சு அப்ளை பண்றாங்க, அவங்க கிட்ட போதுமான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா, பரவாயில்ல. அவங்க குடும்ப உறவினர்கள், நண்பர்கள்னு ஒரு 5 பேர்கிட்ட இருந்து பிரமாண பத்திரம், அதாவது அஃபிடவிட் வாங்கிட்டு வாங்க, அதே ஆதாரமா வச்சு சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இது எவ்வளோ ஒரு பிராக்டிக்கலான தீர்வு இல்லையா? அப்போ புது ப்ராசஸ் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீங்க எத்தனை வருஷம் கழிச்சோம் நேரா தாசில்தார்கிட்டயே அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட போதுமான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? நோ ப்ராப்ளம். ஒரு 5 பேர்கிட்ட இருந்து அஃபிடவிட் வாங்கி கொடுத்தா போதும். உங்க விண்ணப்பத்துக்கு எதிராக யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலன்னா தாசில்தாரே உங்களுக்கு வாரிசு சான்றிதழை வழங்கிடுவாரு. பாத்தீங்களா எவ்வளோ சுலபமா மாத்திருக்காங்க? இந்த ஒப்பீட்டை பாருங்க, இதுதான் விஷயத்தோட சாராம்சமே. முன்னாடி 7 வருஷம் தாண்டிட்டா கோர்ட்டுக்கு போகணும்னு இருந்த நிலைமை இப்போ வெறும் 5 பேரோட உறுதிமொழி பத்திரம் கொடுத்தா போதும்னு மாறியிருக்கு. இதுதானே இந்த தீர்ப்போட மிகப்பெரிய வெற்றி. சரி, எல்லாம் ஓகே. இந்த புது சட்ட மாற்றத்தால அரசுக்கு என்ன கிடைச்சது? அவரை மாதிரி இருக்கிற நமக்கு, பொதுமக்களுக்கு என்ன நேரடியான நன்மை? வாங்க அதையும் பாத்திரலாம். நாம முதல்ல பார்த்தோமே அரசோட கதை, இப்போ அந்த கதைக்கு ஒரு நல்ல கிளைமாக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த புது தீர்ப்பால 24 வருஷமா போராடியும் கிடைக்காத அவரோட குடும்ப நிலத்துக்கான பட்டாவை பெறுறதுக்கு இப்போ ஒரு தெளிவான வழி பிறந்திருக்கு. அவரோட அத்தனை வருஷ போராட்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. ஆனா இது வெறும் அரசோட கதை மட்டும் இல்லைங்க. அவரை மாதிரியே பல வருஷமா வாரிசு சான்றிதழ் வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுத்திருக்கு. இது தனிப்பட்ட ஒருத்தருக்கான தீர்ப்பு கிடையாது, இது ஒரு பெரிய சமூக பிரச்சனைக்கான தீர்வு. கடைசியா இந்த தீர்ப்போட முக்கியத்துவத்தை நாம ஒன்னு சேர்த்து பார்க்கலாம். இது ஏன் ஒரு வெல்கம் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பா பார்க்கப்படுது? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீர்ப்பு தேவையில்லாத அதிகார வர்க்கத்தோட அலைக்கழிப்பை குறைச்சு மக்கள் தினம் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைக்கு ரொம்பவே சிம்பிளான, பிராக்டிக்கலான ஒரு தீர்வை கொடுத்திருக்கு. இதுதான் ஒரு நல்ல தீர்ப்புக்கு உண்மையான அடையாளம். நிச்சயமா இந்த தீர்ப்பு ஒரு அருமையான முன்னுதாரணம். இது நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு கேள்வி எழுப்புது. இந்த மாதிரி நம்மள மாதிரி சாதாரண மக்களை பாதிக்கிற ஏகப்பட்ட சட்டச்சிக்கல்கள் இருக்கு. அதிலிருந்து நம்மளை காப்பாத்த நீதிமன்றங்கள் இன்னும் வேற என்னெல்லாம் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.